ஃப்ரெண்ட்ஸ், மணிமேகலை தினகரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான பருப்பு குழம்பு தாங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர்பான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் ஒரு 4 விரல் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ வழக்கமாக எடுப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் நல்லா அலசிட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்சு வந்துட்டு மஞ்சள் பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வச்சு ஹையில் வச்சு ஒரு விசில், ஸ்லிம்மில் வச்சு 2 விசில் அடிக்க விட்டுருக்கேன். வாங்க வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பருப்பு வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க, ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். இது கூட சேர்ந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மல்லி இலையை தூவி விட்டு அடுத்து வந்து இதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடலாம். இது தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு வத்தல், பருப்பில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம பருப்பை வந்துட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சளும் ஒரு கிருமி நாசினி தாங்க, அது சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சாதத்தில் நெய் விட்டு அப்படியே இந்த பருப்பு குழம்பு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வேறு எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணலங்க. நல்லா ஒரு வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூட சேர்த்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தாளிப்பு வந்து அதில் ஊற்றிட்டோன்னா ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் வத்தலுக்கு பதிலாக 2 மோர் மிளகாயை போட்டு கூட நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தாளித்து ஊற்றிடலாம். தாளிச்சுக்கிறத சேர்த்துட்டு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா பருப்பு குழம்பு ரெடிங்க. ரொம்பவே டேஸ்டியான பருப்பு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட சேர்ந்து நான் ரொம்பவே ஸ்பைஸியான ஒரு தக்காளி சட்னி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. ஏற்கனவே தக்காளி சட்னி வீடியோ நம்ம வந்துட்டு சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.